மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். தகவல் சொன்னவன் தலையை வெட்டி ஏஎஸ்பியுடைய வீட்டு முற்றத்துல போடும்படி உத்தரவு. நீதிபதியை படுகொலை செய்து மிரட்டல் விட்ட பாதாள உலக குழு தாதா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. 350 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் சம்பந்தமாக ஒழுகுல செருக்கு தகவல் சொன்னவனை கண்டுபிடிச்சி அவன் தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு போய் ஏஎஸ்பி ஒழுகுல சேருடைய முற்றத்துல வச்சு அவரை மிரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கென்றைக்க ஒரு நபரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் சில தினங்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுதான் இந்த அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் அளவுல கிரிந்த கடற்பரப்புல இரவோட இரவாக போதைப் பொருள் கடத்தப்படுது, தரைக்கு கொண்டு வரப்பட போகுது, வாகனங்கள் நிக்குது, அவைகளை கடத்தி கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு நல்ல பிரஜை, ஒரு நல்ல மனிதன், நாடு நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சார் ஒழுகலையில நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இரவோட இரக ஆபரேஷன் நடக்குது. விடிய விடிய பதுங்கி இருந்த போலீசார் அதிகாலையில கையும் களவுமாக 350 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருளையும் படகு ஒன்றையும் 6 பேரையும் கைது செய்து எப்படியாவது பொருட்களை எடுத்துடலாம், வித்து பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொழும்பு பிரதேசங்களில் 7 வாகனங்கள் வந்திருந்தது. அனைத்தையும் பிடித்து விசாரணை நடத்திய சம்பவம் பதிவானது. அது கடந்த வருஷம் நவம்பர் மாதம் பதிவாச்சு. இந்த ஒரு விஷயத்த இந்த கடத்தல ஈடுபட்டவர் பாதாள உலக குழுக்களை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தாதான்னு சொல்லப்படுகிறவர் துபாய் நாட்டில் தான் மறைந்திருந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. இப்படி கைகூடி வார சந்தர்ப்பத்தில் கை நழுவி போச்சே என்ற ஆத்திரத்தில் இதை யாரா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கச்சிதமாக நேரம் குறித்து சம்பவம் குறித்து தெளிவாக தகவல் சொல்லாம ஒழுங்குரசருக்கு இது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு அந்த ஒரு ஆசாமியை கண்டுபிடிக்கடா, இதுக்கு அப்புறம் தொழிலை தங்கு தடை இல்லாமல் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நபர்கிட்ட கன்றுக்கு என்ன கொடுத்துருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தகவல் கொடுத்தவனை கண்டுபிடிச்சு அவன் கழுத்தை வெட்டி அந்த தலையை தூக்கிட்டு போய் சார் ஒழுகுலையுடைய வீட்டு முற்றத்துல வச்சுட்டு வாங்கடா, அடுத்தது ஒன் தலை உருளும் அப்படின்ற ஒரு மிரட்டலுக்காக எனவே அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்த நபருடைய வாக்குமூலத்தில் தான் இந்த அதிர்ச்சியான செய்தி கிடைச்சதுனால இப்போது இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இவர்களுக்கு மிரட்டல் விடுவதனால ஏதோ ஒரு வகையில தமது தொழிலை சரியாக செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. தகவல் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு அச்ச சூழல் உருவாகணும், தமது கழுத்து வெட்டப்பட்டு தலையும் துண்டிக்கப்படும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக உண்மையாக நாட்டுக்காக உழைக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு அச்சத்தை உண்டு பண்ணணும், பின்வாங்க வைக்கணும், எமது வழியில குறுக்கிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் போன் மூலம் மிரட்டி பார்த்தாங்க, போஸ்டர் அடிச்சு மிரட்டி பார்த்தாங்க. இப்ப தலையை வெட்டி முற்றத்துல வச்சு மிரட்ட நினைச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் இலங்கை வரலாற்றில் பாதாள உலக குழுக்கள் இது போன்ற மிரட்டல்கள் விடுறது சாதாரண விஷயம், இது புதிதும் அல்ல. கடந்த காலங்களில் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை படுகொலை செய்ய மிரட்டல் விட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சரத் அம்பேபிட்டியனுடைய படுகொலை இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக சொல்லப்படுது. 2004 நவம்பர் மாதம் 19ஆம் திகதி தனது 47வது பிறந்த நாளையொட்டி விஹாரைக்கு சென்று வழிபாடுகளை முடிச்சுட்டு மேல் நீதிமன்றத்துடைய வழக்கு நடவடிக்கைகளுக்காக கோர்ட்ஸுக்கு போய் வழக்கு நடவடிக்கைகள் முடிஞ்சதுக்கு பிற்பாடு மாலை 3 மணி அளவில் தனது மெய் பாதுகாவலரோடு சரத் அம்பேபிட்டிய வீட்டுக்கு வர அந்த சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுல சம்பவ இடத்துல அவர் மெய் பாதுகாவலர் உயிரிழக்கிறதோட நீதிபதி சரத் அம்பேபிட்டிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாரு. சிகிச்சை பலனின்றி இறந்து போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டாங்க. சம்பவ இடத்துல தடயங்கள் அப்படின்னு சொல்லி சில தோட்டாக்களும் கொஞ்சம் வாந்தியும் இருந்ததை எடுத்துக்கொண்டாங்க. 250 கிராம் இருக்கிற வாந்தி எடுத்துக்கொண்டு வந்தாங்க. எங்க தொடங்குற எங்க முடிக்கிற என்பது தெரியாம எப்படி இந்த விசாரணையை தொடங்குறது எங்க முடிக்கிறது அப்படின்னு பல்வேறு சவால்கள் அவங்களுக்கு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் சிசிடிவிக்கள் எதுவும் கிடையாது. புட்டேஜுகளை எடுத்து பார்த்து விசாரணை நடத்துவதற்கு சாட்சி சொல்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. காரணம், நீதிபதியை படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா சாட்சி சொல்ல யார் வருவாங்க அப்படின்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இந்த ஒரு விசாரணையை முன்னெடுக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மனிதர் ஒரு புகார் அளிக்க வந்திருக்கிறாரு. அவரை புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயர் போகணும்னு சொல்லி சில நபர்கள் என்னை கூட்டி கொண்டு போனாங்க. 1000 முனையில் ஒரு இடத்துல வச்சு எனது வாகனத்தை வாங்கி கொண்டு என்னை ஓட விட்டுட்டாங்க. நான் அச்சத்தில் ஓடி வந்தேன். அடையாளம் தெரியுமா, யார் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தம்போ எப்படி நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு
முன் ஆசனத்துல வந்து கண்ணாடி அணிஞ்ச பெரிய ஒரு மாலையை கழுத்துல போட்டிருந்த ஒரு ஆசாமி இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்தவன் வந்து அதிக போதையில் இருந்ததுனால வாந்தி எடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. வாந்தியா? நம்மிடமும் வாந்தி இருக்குதே, அப்படியாக இருந்தா அது எங்க நடந்து ஏது நடந்தது கேட்டதுல தேடி பார்த்ததுல வந்து நீதிபதியுடைய வீட்டுக்கு அருகில தான் அந்த வாகனத்தை விட்டுட்டு அவர் ஓடி போயிருக்கிறாரு. உடனடியாக ஏதாவது அடையாளங்கள் சொல்லுங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வேறு இந்த அடையாளம் தெரியாது சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தம்மிடம் இருந்த போட்டோக்களை காட்டி இதுல எவனாவது இருக்கான்னு அதை பார்த்து சொல்லு அப்படின்னு நேர்ந்தான். அந்த கண்ணாடி போட்டு மாலை போட்டிருந்த ஆசாமியை இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு. தேடி பார்த்ததுல அந்த ஆசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள உலக குழுக்களின் தலைவராக போதைப்பொருள் வர்த்தகம் என்ன, படுகொலை என்ன, பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்ச பொட்ட நௌஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து அதிரடியாக அந்த குழுவை கைது செஞ்சாங்க. அதுல ஒரு துப்பாக்கியை கண்டெடுக்கப்பட்டது. அந்த துப்பாக்கியை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பியதுல தான் அது வந்து இந்த தோட்டாவோட செட் ஆகிறது தெரிய வந்தது. உடனடியாக விசாரணை முடிக்க விட்டதுல டிஎன்ஏல சத்தியில வாந்தில இருந்த டிஎன்ஏயும் குறித்த குழுல இருந்த ஒரு நபருடைய டிஎன்ஏ ஒத்து போனதுனால இவங்க தான் இதை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி ஒரு வருஷத்துல வந்து இந்த குழுவுக்கு வந்து மரண தண்டனையை மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. சிறைக்கு போனாங்க. 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால வந்து பொட்ட நௌஃபர் அந்த தொற்றுக்கு இலக்காகி சிறையிலே இறந்து போன சம்பவமும் பதிவாச்சு. எதற்காக பொட்ட நௌஃபர் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சரத் அம்பேபிட்டிய இலக்கு வைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் நீதிமன்றத்தில் வந்து பொட்ட நௌஃபருக்கு எதிரான போதைப்பொருள் குற்றச்சாட்டுல ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருந்தது. இதுல பிணை கேட்டு நீதிபதி பிணை கொடுக்காமல் இருந்ததுனால மேல் நீதிமன்றத்தில் பிணை எடுத்து பொட்ட நௌஃபர் வெளியே வந்தாரு. பொட்ட நௌஃபருக்கு தெரிஞ்சது இந்த நீதிபதி இந்த வழக்குல நிச்சயமாக மரண தண்டனையை வாங்கி தராம விடமாட்டாரா என்பதனால இவருக்கான மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நீதித்துறைக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டு எமது வழக்குன்னா நீங்க யாருமே முன்னிக்க கூடாது, பிணக்கட்ட பிண தரணும், வழக்கு வந்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணத்தான் இந்த ஒரு நீதிபதியை படுகொலை செய்தது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. பொட்ட நௌஃபருடைய வீட்டை பரிசோதனை செய்ததுல வந்து மிக முக்கியமான உயர் பதவியில் இருந்த 2 போலீசாருடைய போட்டோக்கள் இருந்ததாகவும் பொட்ட நௌஃபர் பயன்படுத்திய துப்பாக்கி உயர் போலீஸ் அதிகாரியுடையது என்பதாகவும் பொட்ட நௌஃபருக்கு வழங்கியதாகவும் விசாரணைகளை தெரிய வந்தது. நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து இவ்வளவு தூரம் அதிகாரிகளை மிரட்ட அதை தாண்டி நீதிபதிகளை படுகொலை செய்கிற அளவுக்கு தெம்பு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதமும் உயர் பதவியில் இருக்கிற போலீசாருடைய அனுசரணையும் இருந்ததுனால தான் இது போன்ற கைகாரியங்களை பாதாள உலக குழுக்கள் முன்னின்று செஞ்சாங்க. இப்போதைக்கு வந்து அரசியல்வாதிக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையின உறவையும் இந்த அரசு அறுத்து விட்டது. உயர் பதவியில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதாள உலக குழுக்களுக்குமான உறவையும் அடியோடு ஆணிவேரோடு அறுத்து விட்டாச்சு என்பதனால இப்போது வந்து செய்வதறியாமல் பாதாள உலக குழுக்கள் முழித்து நிற்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த அரசு பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இல்லைன்னா இதுக்கு பிறகு வருகிற எந்த அரசும் அந்த ஒரு பணியை செய்யாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சரத் அம்பேபிட்டியை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீர தீரம் உள்ளவர், சட்டத்துக்காக வாழ்ந்தவர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற வகையில் நடந்து கொண்டவர், தைரியமாக எந்த ஒரு வழக்கையும் என்ன சவால் வந்தாலும் முன்னின்று தீர்ப்பு சொல்லுகின்ற ஒரு தைரியம் உள்ளவர். மத்திய வங்கி வழக்கில் கூட தீர்ப்பை வழங்கியது இவர்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பல்வேறு நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரணை செய்வதிலிருந்து ஒதுங்கி இருந்த சூழல்ல சரத் அம்பேபிட்டி தான் முன்னிருந்து அந்த வழக்கை நடத்தி முடித்தவர் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நாட்டுக்காக வாழ்றவங்க, தேசத்துக்காக வாழ்றவங்க, அவரவர் பணியிலிருந்து இதே சுக்தியோட செயல்படுறவங்களுக்கு பாதாள உலக குழுக்களால் அன்றும் இன்றும் என்றும் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்திருக்குது. இப்போது ஏதோ ஒரு வகையில அதிகாரிகளுக்கு ஒரு தெம்பு பிறந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தனியே இல்லை, எங்களுக்கு பின்னால் ஒரு அரசு இருக்குது, அரசுக்கு பின்னால் மக்களுடைய ஆணை இருக்குது. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், எந்த மிரட்டலுக்கும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு உணர்வு ஏஎஸ்பி ஒழுகுல போன்ற அதிகாரிகளுக்கு வந்திருக்கேன்னா நிச்சயமாக அதுக்கான காரணம் மக்களுடைய ஆணைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், பாதாள உலக குழுக்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் முற்றுப்புள்ளி வைப்பாங்களா, இல்ல பாதாள உலக குழுக்களுடைய கை வளமை போன்று ஓங்குமா அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசங்களும் போதை வர்த்தகங்களும் முற்றுப்புள்ளி பெற வேண்டும். நாட்டிலே ஆயுதம் இல்லாத, போதை இல்லாம அழகிய ஒரு கலாச்சாரம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.